அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நல்லூர் கைலாச பிள்ளையார் ஆலயத்தோடைய வருடாந்த மகோத்சவத்தை பத்தி தான். இந்த மகோத்சவம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 13ஆம் தேதி காலை 10:30 மணி வாக்கில் கொடியேற்றத்தோட ஆரம்பமாகுது. இதில் ஒவ்வொரு விழாக்களும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கனால இந்த வீடியோவில் ஒவ்வொரு நாள் திருவிழாவிலையும் என்னென்ன ஸ்பெஷலாக நடக்க இருக்குது, இந்த திருவிழாக்களுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு வாங்க விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி கோயில் இருக்குது தானே. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாவலர் வீதின்னு ஒரு வீதி இருக்குது. அந்த நாவலர் வீதியில் பார்த்தீங்கன்னா ரோட்டரமாக அந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வந்து நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு மெயினாக போனீங்கன்னாலே அந்த கோயிலை அப்படியே கும்பிட்டு இந்த கோயிலுக்கு போகிறது இலகுவாகவும் இருக்கும். அடுத்து அந்த மகோத்சவத்தை வந்து நல்லா கண்டுகளிக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா 11 நாட்கள் பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக நடக்க இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அங்குள்ள மக்களுடைய நிதி உதவியினாலையும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உறுப்பினர்கள்ட்ட உதவியால் தான் இந்த கோயில் திருவிழா நடக்குதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாளைக்கு தான் கொடியேற்றம் வந்து 10:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கைலாச வாகனோற்சவம் வந்து அந்திக்கு 6 மணிக்கு துவங்கி இரவு பொழுது நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா காலை 7 மணிக்கு நடக்க இருக்குங்க. அடுத்து ஜூன் 22ஆம் தேதி தீர்த்தோற்சவமும், அடுத்து ஜூன் 23ஆம் தேதி திருக்கல்யாணமும், ஜூன் 24ஆம் தேதி வைரவி மடை நிறைவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் வெகு விமர்சையாக நடக்க இருக்குங்க. அதை பற்றி நம்ம விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த திருவிழாக்களை பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருவிழாக்கள் எனக்கு பிடிச்சதும் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த கைலாச வாகன திருவிழா. இந்த கைலாச வாகன திருவிழானா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஈசனும் அதாவது சிவபெருமானும் பிள்ளையாரும் வசிக்கிற இடம்லாம் கைலாச மலையை ஞாபகப்படுத்துகிற விதமாக நம்ம ஈசன் பிள்ளையார் அடுத்து பார்த்திங்கன்னா பார்வதி அப்படிலாம் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கைலாச வாகனம்னு ஒரு வாகனம் வந்து கோயிலில் இருக்கும். இந்த வாகனத்தில் உட்காந்து பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க. அந்த ஒரு வாகனம் தான் பார்த்திங்கன்னா கைலாச வாகனம். இந்த கைலாச வாகனத்தை பற்றி நான் கைக்கையில் ஏன்டா இந்த கைலாச வாகனத்தை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன். அந்த சாமி கும்பிட்டா என்ன தான் நடக்கும்னா, அந்த கைலாச வாகனத்தோட அந்த சாமியை கும்பிட்டா அதாவது விநாயகரை கும்பிட்டா நம்மளுக்கு வந்து கைலாசத்துக்கு உண்டான இது முக்தி கிடைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சுவாமி வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் பார்த்திங்கன்னா தம்பி முருகன்ட்டு மயில் வாகனத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயும் காண முடியாத மாதிரிக்கு இந்த கோயிலில் பிள்ளையார் வந்து எலி வாகனத்தில் வராமல் மயில் வாகனத்தில் பார்த்திங்கன்னா வலம் வருவார். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு திருவிழாட்டு இடைப்பகுதியில் நடக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா அங்கே உள்ள அந்த அழகான வண்ண மயிலில் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் உட்காந்து பல்லக்கில் தூக்கிட்டு பக்தர்கள் வருவாங்க. இதை பார்க்குறனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, கும்புறனால நம்மளோட ஆணவம்லாம் அடங்கி நம்ம வந்து புத்தி கூர்மை நல்ல அறிவுள்ள நல்ல ஒரு நேர்மையான மனிதனாக மாறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த ஒரு திருவிழாவில் இந்த உற்சவத்துக்கு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் அவர் சொந்த வாகனமான மூசிக வாகனமான எலி வாகனத்தில் வருவார். இது எப்போ வருவார்னு எனக்கும் தெரியல, ஆனால் வருவார். இது வந்து ரொம்ப பார்க்க எளிமையாகவும் ரொம்பவே அழகானவும் சில குறும்புத்தனமான விநாயகர் நிறைய நம்ம மனசில் அந்த நேரத்தில் கொண்டு வரும். ஏன்னா பார்த்திங்கன்னா இது விநாயகர் கார்ட்டூன்லாம் பார்த்திங்கன்னா அந்த எலி வாகனத்தில் தான் அவர் இருப்பார். அதனால தான் அப்படி சொன்னேன். இந்த வாகனத்தை நம்ம கும்பிட்றனால என்ன நடக்கும்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எளிமையாக வாழ பழகுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கணும், ஒரு சின்ன நம்மளோட வயசுக்கு வர ஒரு சின்ன பொடியனாக இருக்கணும், இல்லாட்டி சின்ன பிள்ளையாக இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம மதிக்க பழகும். ஏன்னா பார்த்திங்கன்னா விநாயகர் அவ்வளோ சின்ன அந்த பிராணியான மூசிய வாகனம் எலி வாகனத்தையும் நம்ம மதித்து தான் அவர் வந்து அவர்கிட்ட வாகனமாக வச்சுக்கிட்டார். அப்போ அவர் வந்து எப்படி பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன எளிய சின்ன வாகனமாக வச்சு அவர் மெயின்டைன் பண்ணார். அதுமாதிரிக்கு அவர்கிட்ட இந்த வாகனத்தோட அவரை வந்து வழிபடல நம்மளுக்கும் சின்ன பிள்ளைகள சின்ன நம்மளோட வயசு குறைவானவங்களையா வழிபடுறதுக்கு இது வழிபடுறதுல நல்லா பழகுறதுக்கு பிடிக்கும். அப்படியெல்லாம் நடக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் நான் 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு தேர் திருவிழா ஆரம்பமாக இருக்குங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் பெருசாக ஒன்றும் சொல்ல விரும்பல. ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா தேர் திருவிழா அன்றைக்கி நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க, நிறைய சாப்பாடு வகைகள் இருக்கும். அடுத்து நிறைய இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் வேண்டிய மாதிரி எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு அந்த ஒரு மூமெண்ட்ஸ் நல்ல என்வைர்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே மோர் இளநீர் அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணீர் அப்படின்னு தானமும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா விநாயகர் அருளையும் பெறலாம் கும்பிட்டு. அது உங்கள் விருப்பம் தான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னவாகனம் இந்த கோயிலில் வந்து நடைபெறும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல புத்தி அறிவையும் வெள்ள நாளில் அமைதி அது மாதிரி விஷயங்கள் தர்றதுக்காக மக்கள் வந்து அங்கே செய்கிறாங்க. இதை நம்ம கும்பிட்றனால நம்மளுக்கு புத்தி அமைதி அப்படிலாம் கிடைக்கணும்னு நம்பிக்கையும் காணப்படுதுங்க. இவ்வளோ தான் இந்த திருவிழா மிக முக்கியமான விஷயங்கள் சொல்ல இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தீர்த்தோற்சவம் பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் தீர்த்தோற்சவம் பார்த்திங்கன்னா நடைபெறும். இந்த தீர்த்தோற்சவம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள தீர்த்த கேணியில் பார்த்திங்கன்னா நடைபெறும். இது பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் புடைசூழ
நடைபெறும். சொரிங்க 23ஆம் தேதியில ஜூன் 22ஆம் தேதி காலையில 9 மணிக்கு தான் கொடியிறக்கம் நடந்த வாக்கில தீர்த்தோற்சவம் நடைபெறும். இதுதான் அந்த கோயிலுடைய திருவிழாவா இருக்கும். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி இந்த கோயில்ல திருக்கல்யாணம் வந்து விநாயகர் பெருமானுக்கும், விநாயகர் பெருமான் மனைவிமார்களுக்கும் நடைபெறும். அடுத்து ஜூன் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம காத்தல் கடவுளான வைரவ பெருமான் இருக்காங்களே, பாதுகாப்பு கடவுள். அவருக்கு பார்த்தீங்கன்னா வைரவ பெருமான், அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து படையல் போட்டு வந்து கும்பிடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தொடங்கி அன்றைக்கி 6 மணிக்கு விசேஷ பூஜைலாம் நடந்து வைரவருக்கு பார்த்தீங்கன்னா பூஜைகள் நடைபெறுங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது இந்த கோயிலை பற்றி. அதில் ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு ஏன் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு நான் சொல்லிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கனால இந்த கோயிலுக்கு வந்து அந்த நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு கும்பிட்டு அப்படியே இந்த கோயிலுக்கும் போயிடலாம்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. இன்னொன்று நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன், அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கோட்டு மன கஷ்டங்களை சொல்லி வேண்டி அதுக்கு பலன்கள் கிடைச்சனாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னும் இந்த கோயிலில் உள்ள தரவுகள் தெரிவிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து வர்றதுன்னா 2 வழி இருக்குங்க இந்த இலங்கையிலேருந்து வர்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை மாவட்டம் உவா மாவட்டம் வந்தால் மதுரையிலேருந்து நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு பஸ் இருக்குங்க, அது மூலியமாக வரலாம். கொழும்புலேருந்து நீங்கள் நிறையா பஸ் மூலியமாக யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்புலேருந்து பஸ் மூலியமாக திருகோணமலை வழியாக நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கடி பஸ் இருக்கிறனால போகலாம். நீங்கள் தனி வாகனத்தை பயன்படுத்தி போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் தூரம்னால நீங்கள் நிப்பாட்டி டைம் எடுத்து நல்லா சாப்பிட்டு கீப்பிட்டு நல்லா இது ரெஸ்ட் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூம்லாம் போயிட்டு போகக்கூடியதாக இருக்கும். நான் இதில் எதை சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்சது வந்து நல்லா ஒரு தனியான ஒரு வாகனத்தில் குடும்பத்தோடு போயிட்டு சாமி கும்பிட்டு வரது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களோட பண வசதி உங்களுக்கு வந்து வறுமையானா நீங்கள் வந்து பஸ்ஸில் போய்க்கலாம். நீங்கள் நல்லா சளி பிடிச்சவங்க இல்லாட்டி உங்களுக்கு வாகனத்துக்கு நல்லா பெட்ரோல் செலவழிச்சு இந்த காலத்தில் பெட்ரோலும் டீசலும் விலை கூட, அதனால நீங்கள் தான் யோசிக்கணும். அதனால் அப்படி விலை நல்லா பெட்ரோல் டீசல்லாம் செலவழிச்சு என்னால் சொந்த வாகனத்தில் மக்களை கூட்டிகிட்டு ஏன்னா எங்களோட ஃப்ரெண்டு சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போயிடணும்னா நீங்கள் வந்து சொந்த வாகனத்துலேயும் போய்க்கலாம். அது உங்கள்கிட்ட விருப்பம் தானே. அடுத்து இந்த திருவிழா நடக்கிற இந்த யாழ்ப்பாணம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்கையான பகுதினால நீங்கள் வந்து திருவிழாவுக்கு போகையில் பார்த்திங்கன்னா நல்லா குடை தொப்பி, அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணீர் போத்தலில் தண்ணீர்லாம் ஃபுல்லாக கொண்டு போங்க. அப்போ தான் வெயிலில் வந்து உங்களால் சமாளிக்க முடியும். முக்கியமாக உங்களோட சளி விஷயங்கள் பேசாமல் கவனமாக வச்சுக்கோங்க. கோயில் இன்னொன்று ஒழுக்கமாக இருங்க. ஏன்னா அந்த கோயில் வந்து யாழ்ப்பாணம் கோயில்னால அவங்க வந்து மேற்சட்டையை கழட்டிட்டு தான் உள்ளுக்கெல்லாம் போகக்கூடியதாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஃபோட்டோ எடுக்கையில் கவனமாக இருங்க. எடுங்க. ஆனால் கொஞ்சம் தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆலயத்து நிர்வாக சபைக்கு தெரியாமல் ஃபோட்டோலாம் எடுக்க பாருங்கள். அடுத்து கஞ்சா, பீடி, சுருட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, அடுத்து தண்ணி அடிக்கிற அந்த விஷயம்லாம் செய்யாதீங்க. ஏன்னா நம்மளோட மனம் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்மளோட மதத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதனால் அங்கே போய்ட்டு அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. இவ்வளோ தாங்க விஷயம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.